ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ முக்கியமா பெண்கள் வந்துட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா வரல அப்படின்னு. ரெண்டாவது பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தோம்னா எனக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ஸ்கேன் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்ப்பப்பை வீக்கா இருக்கவங்களுக்கு என்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பேசணும். ஸோ சில உணவுகள் நம்ம எடுக்கும்போது நம்மளோட யூட்ரஸ் வந்துட்டு அழகா ஸ்ட்ராங்கா வருது, நமக்கே சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய உணவு வந்துட்டு கருப்பட்டி சொல்லுவேன். இது ரொம்ப பாரம்பரியமா இந்த கருப்பட்டி நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த கருப்பட்டி எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா முக்கியமா இந்த கருப்பட்டியில அயனா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும் அதிகமா இருக்கு. ஒரு நேச்சுரல் அயன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கருப்பட்டியை. நம்ம பாரம்பரியமா முன்னோர்கள் காலத்துல இருந்தே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இந்த கருப்பட்டியை. ஸோ இந்த கருப்பட்டி முக்கியமா எனக்கு ப்ளீடிங் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ரொம்ப டிசீனஸ் இருக்கு, வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ரொம்ப ரத்தம் ரொம்ப வெளியே போயிருச்சு, ஸோ அனீமிக்கா இருக்குன்னு சொல்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய கர்ப்பப்பை பலவீனத்தை இந்த கருப்பட்டி அழகா சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கருப்பட்டி என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்துட்டு முக்கியமா உடம்புல பிளட் சப்ளை அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுல முக்கியமா நம்மளோட கர்ப்பப்பை வந்துட்டு பிளட் சப்ளை அதிகமா இருக்கும். ஸோ சர்க்குலேஷன் ப்ராப்பரா அதிகமாக ஆக நம்ம நாளடைவுல நம்மளோட கர்ப்பப்பையுமே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமா நம்ம கர்ப்பப்பையோட லைனிங் இருக்குல்ல, அந்த லைனிங்குமே நல்ல ஸ்ட்ராங் ஹெல்த்தியா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பார்த்தோம்னா நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் உணவு வந்துட்டு நான் எள்ளு சொல்லுவேன். எள்ளு ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எள்ளுல பார்த்தீங்கன்னா அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கு அதிகம். அது மட்டும் இல்ல நமக்கு ஹெல்தி ஃபேட்ஸுமே இருக்கு. ஸோ பெண்களுக்கு முக்கியமான தேவையான ஹார்மோன்ஸ் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்துட்டு இந்த எள்ளுல இருக்கிறனால பெண்களுக்கு குறிப்பா நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய யூட்ரின் வீக்னஸ், அதாவது கர்ப்பப்பை பலவீனம் வந்துட்டு இந்த எள்ளு நம்ம ரெகுலரா டெய்லி 1 அல்லது 2 உருண்டை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு சீரா வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹார்மோன்ஸ் சீரா பெண்களுக்கு வர ஆரம்பிச்சாலே, ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சாலே நம்ம வீக்னஸ் வந்துட்டு நமக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான வீக்னஸா இருக்கட்டும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே ஒரு விடுதலை கிடைச்சிடும். யூட்ரஸோட மசில் ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு நமக்கு ப்ராப்பரா இருக்க இந்த எள்ளு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மூணாவது நான் சொல்லக்கூடிய ஒரு உணவு என்ன அப்படின்னா உளுந்தங்களி சொல்லுவேன். அதாவது நம்ம பாரம்பரியமாவே இந்த உளுந்தங்களி வந்துட்டு ரொம்ப நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு மாதவிடாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு வந்துட்டு இந்த உளுந்தங்களி கொடுப்பாங்க. அது முக்கியமா அந்த உளுந்து வந்துட்டு நம்ம தோலோட இருக்கணும். ஸோ அந்த உளுந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யூட்ரஸ் ஸ்ட்ராங்கா இருக்க ஹெல்ப் பண்ணும். முக்கியமா இந்த உளுந்துல வந்துட்டு நமக்கு புரோட்டீனா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த வயசுக்கு ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்த உடனே இதை நம்ம எடுக்கும் போது அந்த போன் ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முக்கியமா எனக்கு ஒரு போஸ்ட் மெனபாஸ் ஆயிருச்சு, பெண்கள் வந்துட்டு ஒரு 40-45 வயசுல போஸ்ட் மெனபாஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்துட்டு நமக்கு கால்சியம் சத்து உடம்புல கம்மியா இருக்கும். முக்கியமா சிலருக்கு யூட்ரஸ் எடுத்திருப்பாங்க, ஃபைப்ராய்ட்னால எடுத்திருப்பாங்க, அவங்களுக்குமே இந்த கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த உளுந்தங்களி எடுக்கும்போது போனுக்கும் சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி நமக்கு யூட்ரஸ்க்குமே ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸோ யூட்ரஸோட மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த உளுந்தங்களி வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனாலதான் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு பாரம்பரியமாவே பல 1000 வருஷங்களா அந்த உளுந்தங்களியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஒரு உணவு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழைப்பூ தெரியும் எல்லாருக்குமே. இந்த வாழைப்பூ வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா இப்போ யூட்ரஸ் வீக்னஸா இருக்கட்டும், நம்மளோட கர்ப்பப்பை பலவீனமா இருக்கட்டும்,
ரொம்ப வெள்ளப்படுது அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், அடிக்கடி வெள்ளப்படுதனால பிஏடி மாதிரி பிரச்சனைனால கிராம்ப்ஸ் அதிகமா இருக்கும், வயிறு புடிச்சு எனக்கு இழுக்குது, வயிறுல ஒரு புண்ணு மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த வாழைப்பூ வந்துட்டு ரொம்ப பெஸ்ட். அதனாலதான் அந்த காலத்துல இருந்தே இந்த வாழைப்பூ வந்துட்டு நிறைய பேர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது பொரியலா எடுப்பாங்க, அத வடையா எடுத்திருப்பாங்க, இன்னும் வாழைப்பூ ரசமா எடுத்துப்பாங்க. சோ பெண்கள், குறிப்பா பெண்கள் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் வாழைப்பூ வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு மெடிசன். முக்கியமா எனக்கு ரொம்ப ஹெவியா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, சிலருக்கு பீரியட்ஸ் வயசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 வருஷத்துல வந்துட்டு ப்ளீடிங் இரெகுலரா இருக்கும். ஸோ அந்த பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கும். அதே மாதிரி ப்ளீடிங் வந்துட்டு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சிலருக்கு கர்ப்பப்பை கட்டினால அதிகமா ப்ளீடிங் இருக்கும், கர்ப்பப்பை வீக்னஸ்னால ப்ளீடிங் இருக்கும். ஸோ கர்ப்பப்பை பிரச்சனையில என்ன ஒரு பிரச்சனையும், ஸோ ப்ளீடிங் அதிகமா இருக்கு கர்ப்பப்பையில பிரச்சனைனால அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வாழைப்பூவை ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு அற்புத மருந்து அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி எனக்கு கர்ப்பப்பை கிளீனாக இருக்கு, ஸோ இந்த வாழைப்பூ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பை வந்துட்டு சுத்தப்படுத்துறதுக்கு உதவி செய்யும், ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் உள்ள தேவையில்லாம இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ ஹெல்ப் பண்ணும். கர்ப்பப்பை பலவீனத்தினால எனக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு, பீரியட்ஸ் அதிகமா போகுது அப்படின்னு சொல்றவங்க கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சொன்ன இந்த 4 உணவுகளை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு உங்களோட யூட்ரஸ் வந்துட்டு சீக்கிரத்துல நம்ம யூட்ரஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த உணவுகள் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.